ஹாய். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெண்டார் மேனேஜ்மெண்ட் தான் பார்க்க போறோம். ஸோ வெண்டார் மெனு எங்க லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்னா, சேம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வெண்டார் சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். ஓகேங்களா? அட் த டாப் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஆஸ் யூசுவல் எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி செட்டிங் ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். பின்ன சர்ச் வெண்டார் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எங்க இருந்தாலும். பின்ன ஆட் வெண்டார், பின்ன ஆஸ் யூசுவல் இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் பட்டனும் நம்ம இங்க ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? பின்ன இதுல செட்டிங்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் வேலிடேஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யூனிக்கான வேலிடேஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ. பின்ன ப்ரிஃபரன்ஸ் மல்டிபிளா இல்லை காமனாங்கிற மாதிரி ஃபில்டர் ப்ரிஃபரன்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். டேட் ரேஞ்ச் என்ன டேட் ரேஞ்சில் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகணும்னு சொல்லிட்டோம் நமக்கு செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பின்ன அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா வெண்டார் லாகின் வேலிடேஷன்ஸ் அது இன்னும் நம்ம இன்னும் யாருக்கும் கொடுக்கல. பட் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நம்ம வெண்டார் இருக்காங்க இல்லையா அவங்களோட கஸ்டமரோட வெண்டார் அவங்களுக்கு வெண்டார் தனியாக லாகின் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கான வேலிடேஷன்ஸும் நம்ம இங்கே செட் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இன்னும் ரோ பர் பேஜ் எத்தனை தெரியணும்னு சொல்லிட்டு இன்டியர் லிஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அந்த திங் இன்டியர் ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் தெரியணுமா இல்லை ஃபில்டர் பார்ட்டில் இருக்கிற செக்ஷன்ஸ் தெரியணுமான்னு சொல்லிட்டு தான் இந்த திங்ஸ் எல்லாமே. அடுத்து மினு செட்டப்ஸ் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? என்ன தெரியும் அந்த யூஸரை இப்போ எனக்கு இந்த பார்ட்ஸில் பல்க் டெலீட் வேண்டாம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அன்செக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு எதுவுமே விசிபிள் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது /அப்டேட் இது என்னன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கஸ்டம் பட்டன் நம்மளுக்கு அங்கே ஃபீல்டு வேணும் அப்படின்னா இப்போ இல்லை பட் எனக்கு அங்கே ஃபீல்டாக ஜஸ்ட் ஒரு டேட்டா என்ட்ரிக்காச்சும் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பட் எந்த வேலிடேஷன்ஸ் மீன்ஸ் அந்த பேஸ் பண்ணி எந்த லாஜிக்ஸுமே நடக்காது. ஜஸ்ட் ஒரு டேட்டா பார்த்தா மட்டும் போதுங்கிறது எல்லாமே நம்ம இங்கே என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? பின்ன ஆட் விசிபிலிட்டிஸ் அப்டேட் விசிபிலிட்டி பின்ன வியூ விசிபிலிட்டி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா. அடுத்து என்னன்னா இங்கே சர்ச் வெண்டர் நம்ம அப்படியே பார்த்த மாதிரி வெண்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும். நேம் பேஸ் பண்ணி நம்பர் இமெயில் இல்லை ஜிஎஸ்டி பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுனாலுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஆட் மேனுவலாக 1 by 1 ஆட் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் ஆட் வெண்டர் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு ஸ்டேட் பேஸ் பண்ணி சிட்டி ஆக்டிவ் யூசர் இன்ஆக்டிவ் யூசர் பேஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். என்ன பர்பஸ்க்காக இங்கே வர லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சிஎஸ்வியாவோ எக்ஸலாவோ பிடிஎஃபாவோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ். அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் பல்காக டெலீட் பண்ணணும். இப்போ 1 by 1 டெலீட் பண்ணால் பல்காக டெலீட் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் எதெல்லாம் சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை எல்லாத்தையுமே டெலீட் பண்ணுறீங்கன்னா இங்கே மேலே செக் பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு செக் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் பல்க் டெலீட் பண்ணுறதுனாலுமே நீங்கள் பல்க் டெலீட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ஆட் பேஜுக்கு போய்க்கிறோம். இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா நேம் இமெயில் ஃபோன் நம்பர் வெண்டார் கேஷ் கோட் இருந்துச்சுன்னா அது கரன்சிஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிங்கன்னா கீழே அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் 2 அட்ரஸ் நீங்கள் கேப்சர் பண்ணிக்க முடியும். அதுவே நமக்கு சேம் இங்கே இருக்கிறதா இங்கேயும் அப்படின்னாலும் ஜஸ்ட் காப்பி கொடுத்துட்டீங்க இங்கே என்ன இருந்துச்சோ அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுக்கு பை டிஃபால்ட் வந்துடும். ஓகேங்களா? அடுத்த பார்த்துட்டோம் அப்படின்னா அப்டேட். அப்டேட்டில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க நேம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா பிக்சர் இந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கேப்சர் பண்ணுற மாதிரி அப்டேட்டில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இப்போதைக்கு அப்ளை ஆகாது. ஃபார் ஃபியூச்சர்ஸ் பர்பஸ்க்காக தான் இந்த ரோல்ஸ் இது எல்லாமே இருக்குது. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேமெண்ட்ஸ் அவங்க பண்ண அவங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குங்களே லிஸ்ட் இருக்குங்களா அது எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். நம்ம ஏதாச்சும் வெண்டாருங்கிறது மெயின்லி என்ன அப்படின்னா இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டி இப்போ நம்ம சப்ளையரும் இல்லாமல் ஒரு புரோக்கர் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களே எல்லாத்தையுமே கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டி அவுட் சோர்ஸ் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இந்த பார்ட் மட்டும் அவுட் சோர்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி தராங்க. அந்த மாதிரி தேர்ட் சப்ளையரும் இல்லாமல் கஸ்டமரும் இல்லாமல் ஒரு பார்ட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா இடையில ஒரு கமிஷன் பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்கள தான் நம்ம வெண்டார்னு சொல்லிட்டு நம்ம இங்கே என்டர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ அவங்களுக்கு என்ன அமௌண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோமோ ஸோ அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரி சேம் அதே தான் நம்ம இங்கே ஹிஸ்ட்ரியாக நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரீஃப் டீட்டெயில்டாக உங்களுக்கு நம்ம ஷோ பண்ணியிருப்போம். அடுத்து பார்த்தோன்னா லெஜர் நம்ம வெண்டாருக்கான லெஜர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் அதை ஓவரால் பிரிண்ட் பண்ணுறதுனாலுமே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நம்ம அப்டேட்ஸில் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வியூ பார்த்துட்டோம்னாலுமே சேம் ஆஸ் பர் அப்டேட்டில் என்ன இருந்துச்சோ சேம் அதே தான் நம்ம வியூலேயும் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா எந்த டீட்டெயில்ஸுமே இருக்காது. ஓகேங்களா?
பின் லிஸ்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே கீழே நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ரிப்போர்ட்ஸும் எக்ஸ்ட்ரா நம்ம வெண்டாரில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இவ்வளோ தான் நம்ம வெண்டார் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு வர்றது.